ஹை கைஸ், இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல காகிமரா வந்து ஒரு கொகையில தங்கிட்ட முகந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு இடத்துல இருந்து ஒரு சாம்பராய் வராரு. இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம காமிக்கலாம். அதை கேட்டு காகிமராவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல ஸோ போன எபிசோட்ல நம்ம ஹீரோக்கு இன்னும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத காமிக்காம முடிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயிலுக்குள்ள டென்ட் மாதிரி அமைச்சு அதுக்குள்ள எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோவும் ரெண்டு மட்டும் தானே அந்த குளிரான தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்திருப்பாங்க. அவரோட பாடிக்கு கதகதப்பு ரொம்ப தேவைப்படும். இதுக்கு நம்ம ஸ்பை கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருக்கும் கதகதப்பு கொடுக்குற மாதிரி படுத்திருக்கேன். ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரெண்ட்ஸ் எங்க போனா அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பையன் இன்னும் வரவே இல்லை, எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது டென்ட்டுக்கு வெளியே தான் நிற்கிறான். என்ன மாஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற வரை அவனோட மனசுக்குள்ளே இருக்கதான் செய்து போல. நம்ம ஸ்பை கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே இவங்க மீட் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எடோ கேஸ்டில் 4 இட்டோரியோ சேர்ந்தவங்கள இருந்து பிரச்சனை பண்ணது. இவங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி அனாட்ஸ் அவங்களை கடந்து போனப்போ இவங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தது. அவனை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போயிருப்பாங்க. அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்படி இங்க எல்லாரும் உள்ள ஃபன்னா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரென்சோ திடீர்னு ஒரு ஸ்வாடோட உள்ள வரான். அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தம்பி ஸ்வாடக்கீழவை ஒன்னு அவரை கொல்ல விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ரென்சோவை பொறுத்த வரைக்கும் மாஞ்சு வந்து அவனோட அப்பாவை கொன்ன ஒரு கொலைகாரனா இருந்த போதுமே கூட அவன் எதுக்காக இத்தனை பேர் சேர்ந்து பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது எவ்வளவு விலைக்கு பார்ப்பாங்க. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. அவன் மாஞ்ச கொல்றதுலேயே துடிச்சிட்டு இருக்க. என்னால நடக்க கூட முடியாது. அப்படி இருந்த போதுமே கூட கொஞ்சம் கொஞ்சமா தவுந்து போய் நம்ம ஹீரோக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நான் அவரை கொல்ல விட மாட்டேன், உண்மையை சொல்ல போனோம்னா அவனோட அப்பாவை கொன்னதே நான் தான் அப்படி சொல்லுவா. இவனுக்கு எதுவுமே புரியல. ரினி இப்படி சொன்னதும் குழம்ப ஆரம்பிக்கிறான். இருக்கும் அவனோட அப்பா செத்ததுக்கு எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. நீ ஒருத்தர் மேல பிளேம் பண்றதா இருந்தா அது ஏமலையா மட்டும் தான் இருக்க முடியும். இவரை பாதுகாவலரை ஹையர் பண்ணி உன்னோட அப்பாவை நான் தான் கொல்ல சொன்னேன். இவருக்கு பதிலா நீ என்னோட 2 கையை வேணாலும் வெட்டி கொண்டு போய்க்கலாம். எனக்கு கண்டிப்பா தெரியும் என்ன நடந்தாலும் அவர் நான் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்னு சொல்ல, எனக்குமே இது தெரியதான் செஞ்சிருக்கு. என்னோட அப்பா பாஸ்ட்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கணும், அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியதான் செஞ்சிருக்கு. அதனால என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, என்ன காரணம் அப்படிங்கிறதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரென் கிட்ட கேட்கும்போது அவனுடைய அப்பாவை பத்தின பாஸ்ட் வந்து அவனுக்கு தெரிய வேண்டாம் அப்படி சொல்லிடுன்னு நினைக்கிறேன். அதனால அவ அப்படியே அமைதி காத்துற. உண்மை இல்லாம நம்ம ஹீரோ உடனே வெட்டலாம் சொல்லி வருவான். அந்த இடத்துல மகிழ்ச்சி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்த ஒரு பெரிய சைலன்ஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணி சைடு படுக்க வச்சிருக்காங்க. மகேஷ் ரென் கிட்ட வந்து நீ எந்த விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லாம இருக்கிறனால அது வந்து எதையும் தீர்க்க போறதே கிடையாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு ரென்சோ கிட்டவே உட்காந்து அவனோட அப்பாவை பத்தின பாஸ்ட் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அபயாமா குரூப் வெளியே தனியா பிரிஞ்சு போயிட்டு இருந்தில்ல, அங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்த்தோன்னா குரூப்ல வந்து அபயாமாவோட வயசா கோச்சி அப்படின்னு ஒரு தாத்தா உண்டு. அபயாமா வந்து தனியா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அனுப்பிவிட்டு இருப்பாரு. பின்னாடி வந்து சாம்பராசா கேட்கறாங்க எதுக்காக அவரை மட்டும் தனியா அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அனுப்பிவிட்ட இடத்துக்கிட்ட தான் அவர் வாழ்ந்த மலையானது இருக்குது. அந்த இடத்துக்குள்ள யாராட்டும் வந்தாங்கன்னா கூட திரும்ப முடியாது, ஒரு சிங்கத்தோட கோட்டைக்குள்ள மற்ற விலங்குகள் வந்த மாதிரி அப்படி சொல்ல, இந்த தாத்தாவுமே அவரோட சொந்த ஊருக்குள்ள போய் யாரோ ஒருத்தரை மீட் பண்றாரு. அவரை மீட் பண்ணி ஏதோ ஒன்று சொல்றாரு. பட் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியல. இதுக்கு அடுத்த சீனே அந்த தாத்தாவை ஹபாக்கி அந்த வில்லேஜ்ல வச்சு பிடிச்சி வச்சிருக்காரு. இருக்கிறவங்களா இது வந்து ஏதாவது ஒரு ட்ராப்பா இருக்கும், ஏன்னா இந்த அளவுக்கு ஈஸியாக அவனை மாட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது குரூப்ல ஒரு மீசுக்காரர் இருப்பாரு. நான் இங்க அவனோட கிட்ட எங்கேயாவது போனோன்னா அவனை போய் பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது காய்கமரோட போனா நானும் அவர் கூட சேர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவளை வானட்டீர் பண்ணிக்கிறா. பொண்ணு கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்து அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்க. ஆக்சுவலி அவங்க அந்த வில்லேஜ்ல பிடிச்சது வந்து தாத்தா கிடையாது. அந்த தாத்தா யாரோ ஒருத்தர் பேசினார்ல, ஒரு ஆளை செட் பண்ணி அவர் தான் இட்டோரியோ அப்படின்ற மாதிரி பிடிக்க வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த வில்லேஜோட எல்லையை நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு 6 பேர் அந்த தாத்தாவை கூட்டு போறதை பாக்குறா. என்ன கிட்ட இருந்து ஆள் ஆட் பண்ண 2 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த தாத்தா ஒரு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறதை பாக்குறாங்க. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்க 2 சைடு மாத்தி தாக்குதல் நடத்தப்படுது. இந்த காட்டுக்குள்ளேயே நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 6 பேர் அந்த தாத்தாவை கூட்டு போனாங்களே, அவங்களுமே அவரோட ஆட்கள் தான். இப்படி இவங்களோட ஆட்களையும் கொண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ட்ராப்பையும் தாண்டி இவங்க 2 பேரும் உள்ள போக ஆரம்பிக்க கடைசியில இவங்க டீம்ல 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த சைடு அந்த தாத்தா மட்டும் தான் உயிரோட இருக்காரு. ஆனா இன்னுமே இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த காட்டுக்குள்ள இவங்க கிட்டதான் எங்கேயோ இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. பட் சவுண்ட் மட்டும் கேட்கும் அவர் பேசுறது. பட் அவர் எங்க இருந்து பேசுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சோ கொஞ்சம் கொஞ்சமே இவங்கள அந்த காட்டை அலசி தேடிட்டு இருக்க கூட ஒருத்தர் வந்தாருல, அவர் அவங்க டீமை சேர்ந்து 2 பேர் ஒரு மரத்துல கெட்டி போட்டுருக்கத பாக்குறாரு. 2 பேரும் என்ன சாகலான மயக்கத்துல அந்த மரத்துல கெட்டி போட்டுருக்க மாதிரி தெரியுது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவரும் போய் பார்க்கும்போது அவங்க கிட்டே ஒரு பானையில ஏதோ ஒன்று கலந்து வச்சிருக்காங்க. அதை போய் மோந்து பாப்பாரு. அதை மோப்பம் பிடிச்ச உடனே அவரோட தலை வந்து ஒரு மாதிரி கிருகிருன்னு வர ஆரம்பிக்குது. பனியில கடந்து பொருள ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. வந்து ஒரு வகையான கெமிக்கல் நம்மளோட பிரீத்திங் இருக்குல்ல, அதை வந்து கம்மி பண்ணி விட்டுருமா. இவங்க எல்லாரும் மலையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயே காத்து கம்மியா தான் இருக்கும். இந்த தாத்தா இப்படி பிளான் பண்ணி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு அங்க அவன் மயக்கத்துல இருப்பான். தாத்தாவும் அக்குப்பஞ்சர் பண்ணக்கூடிய 3 நீர் எடுத்து அவன் மேல விட்டு கொண்டுலாம் அப்படி சொல்லி பாப்பாரு. எனக்கு பெயினே இல்லாத ஒரு டெத்தை உனக்கு தரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எரியும் போது அவனோட லாஸ்ட் பிரீத்தை யூஸ் பண்ணி எந்திரிச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு அவன் மேல ஒரு கன்ஷாட்டை விட்டுறான். இங்க அவரை கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிமிடத்துல இவங்க இறந்து போக. ஆனா அந்த தாத்தா என்ன சாகவே இல்லை. இதுல ஏதோ கம்பி மாதிரி ஏதோ கெட்டி வச்சிருக்காரு. அதுல அந்த புல்லட் பட்டு அவர் அந்த இடத்துல உயிர் பழைக்க இந்த தாத்தா இவங்க கூட வந்து எல்லாரையும் தனியா இருந்தே கொண்டதை பார்க்கணும். ரியாக்கு வந்து இங்க என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. வேற இவ்வளவு நேரம் சண்டை போடுறதுல பயங்கர டயர்டா இருக்காரா. எப்படியும் இப்ப போனோம்னா கண்டிப்பா அவர் கொண்டுருவாரு அப்படிங்கிறது தெரியும். இப்ப இவர் இந்த இடத்துல உயிரோட விட்டுட்டு காகிமராட்ட போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போனாலும் இப்ப இவர் மறுபடியும் வந்து ரிக்கவோ கொள்ள முயற்சி பண்ணுவாரு அப்படிங்கிறது இவளுக்கும் தெரியும். இப்ப நடன மாதிரியே மறுபடியும் நடக்கும்போது ஒரு 2 பேர் செத்து போனாலும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தானே. நாளை இவர் இந்த இடத்துல வச்சு கொண்டுட்டு போயிடலாமா
போலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப கொஞ்ச நேரம் ஆகுது, அந்த இடத்துல ரியோ மயக்கம் போட்ட மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரியோ தட்டு மாதிரி முழிக்கும் போது அவளுக்கு முன்னாடி அந்த தாத்தா அனுப்பாரு. இந்த சின்ன பொண்ணு இந்த போருக்கு அனுப்பி விட்டுருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கவலைப்படுவாரு. அடுத்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு குளரான வரும்போது ரியோ கிட்டே ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பா போல. கிட்ட கால அசைச்சதான் அவர் முதுகுல 3 அம்பு வந்து பாயுது. இதுல அவரோட கவனம் கொஞ்சம் தடுமாறு அவரோட கழுத்திலே கத்தி விட்டு கொலை பண்றா. இதை கட் பண்ணிட்டு அனாட்ஸோ பார்க்க யாரும் எந்த ஒரு தப்பான விஷயம் பண்ணிடாதீங்கடா அப்படி சொல்லிட்டு துடிச்சு ஓடி வந்துட்டு இருப்பான். இவனுக்குமே புரிஞ்சிருக்கும் போல அவங்க வந்து அவங்களோட உயிரை தியாகம் பண்ணி அனாட்ஸை எப்படியாட்டு அந்த கரையை விட்டு கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி முயற்சிருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கும் புரிஞ்சிருக்கு. அதை யாருக்கு இருக்கு தரமா பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருப்பான். யாரும் கழிச்சு ரியோ முடிக்கிறா. அவளை யாரோ குதிரையில தூக்கி போட்டு கொண்டு போற மாதிரி ஃபீல் பண்றா. இது காகிமரோட ஆர்டர் தான். இவளை மட்டும் தனியாக எங்கேயோ கூட்டு போக சொல்லியிருப்பாரு போல. அவளை கூட்டு போறவர் கூட எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு. ஒரு சொல்லலை அப்படிங்கிறதுக்காக நீ யாட்ட புரிஞ்சுக்க மாட்டியா, அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொந்தம் நீ மட்டும்தான், யாட்ட உயிரோட இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நிறைய இருந்து மணங்குவா. அப்பா இல்லாத வீட்டுல நான் மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரையில இருந்து அவ குதிக்க ரியோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்க வர 2 பேர் நிக்கிறத அவரு பாக்குறாரு. அப்படியே அந்த சீன் இங்கே கட் பண்ண இன்னும் நம்ம ஹீரோ ரெக்கவர் ஆயிட்டாங்க போல. அவங்க 2 பேரையும் காமிக்க கீழே விழுந்த போது ஒரு 2 பேர் கிட்ட இருந்தாங்கன்னு சொன்னால அது யாரும் சொல்லி பார்த்தனா இச்சியே ஹெய்கிரன் தான். அவங்க கிட்ட ரியோ ஒப்படைச்சிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல காகிமராக்கு ஒரு நியூஸ் வருது. இன்னும் 10 பேர் மட்டும்தான் இட்டூரியில மிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வர அவரும் அந்த நியூஸை கேட்டு வச்சிருக்கேன். 3 நாள்ல அவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறது தான் எங்களோட பிளான். என்ன பண்ண போறாரு இப்போ என்னன்னா அபயாமா தலைமையில ஒரு குரூப் தனியா பிரிஞ்சு போயிருந்தது. அந்த குரூப்ல அபயாமா உட்பட எல்லாருமே கீச்சி ஹைக்கிரின் உதவி மூலமா வெட்டி வீசுறாங்க. காய்முறாக்கு கீச்சி ஹைக்கிரின் இவங்க 2 பேரும் எப்போ வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு வச்சு கேட்கறாரு. இதுதான் எல்லாம் கொடுத்து விடுவிச்சு அனுப்பியாச்சு, அப்புறம் எதுக்குடா இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை நாங்களே விருப்பப்பட்டு தான் வந்தோம் அப்படி சொல்ல. ஸோ அவராலையுமே ஒண்ணுமே சொல்ல முடியல. என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அனாட்சி போகிறதா இருக்கக்கூடிய அந்த போட்டுக்கிட்டே இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ அங்க வச்சு என்ன சொல்றாருன்னா இருக்கக்கூடிய குட்ஸை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஷிப்பெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுல இருக்கக்கூடிய பொருளெல்லாம் இவங்க இறக்கி வச்சாதான் அந்த இடத்த விட்டு இவங்களால சீக்கிரமா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போது கிட்ட இருக்கவங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு. இந்த குட்ஸை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஷிப் வழியா அவங்க போறதா இல்லைன்னா கண்டிப்பா பிரைவேட் ஷிப் வழியா தான் போயிருக்கணும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பொருளெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு இருக்கானுங்கல்ல கப்பல இருந்து இருக்கிறது நார்மல் லேபர் அப்படின்னு கூட நீங்க பார்க்க வேண்டாம், அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் வெட்டி வீசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுப்பாரா. கிட்ட இருக்கவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிப்பானுங்க நார்மலா ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸை கொள்ளணும் அப்படின்னு. ஆனா அவர் ஆர்டர் கொடுத்துறாரு அப்படிங்கிறதுக்காக அங்க போய் எல்லாரையும் வெட்டி வீச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தனை விட்டு வைக்கல, துரத்தி போய் எல்லாரையும் கொலை பண்ண. அந்த போட்டு ஃபுல்லாவே பின்னா குவியலா இருக்கும். அடுத்து அங்க இருக்கக்கூடிய ஷிப் எல்லாத்துலயுமே ஓட்ட போட்டு அந்த கப்பலெல்லாம் முழுக்கடிச்சிட்டு பானுங்களா. கடைசியில் ஒரே ஒரு ஷிப் மட்டும் இருக்கும், அதையும் முழுக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இருந்த சாம்ரைஸ் 2 பேர் தலை மட்டும் தனியா துண்டா போகும். ஆனா அந்த கப்பலுக்குள்ள இருந்து மாக்கி வெளியே நடந்து வருவாங்க. இவ தான் அந்த 2 பேரோட தலையும் வெட்டி போட்டது. இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிற. அதே சமயத்துல எங்க டீம்ல உள்ள 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. சமயத்துல காயமராவை சுற்றி ஒரு 20 பேர் நின்று சண்டை போட தயாராயிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னா டூரியோவை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனா அந்த போட்லயே இருக்கக்கூடிய ஆட்கள். இவர் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, அதனால என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது ஒருமே அவங்களுக்கு விளக்குறாரு. சோகனேட்டோட ஆர்டர் கீழே தான் இங்க வந்து நாங்க எல்லா கிரிமினல்ஸையும் வேட்டையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இவங்களுமே இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டா மாக்கிக்கு எதிராக சண்டை போட போறாங்க. இங்க காகிமரா கிட்ட ரெட்ட சடையோட ஒருத்தர் இருப்பான். அவன் காகிமரா கிட்ட இது சரியில்லை அப்படின்னு சொல்ல அங்க போன எல்லாரும் தலை துண்டாகி கீழே விழுந்து கிடப்பானுங்க. எடுத்து அந்த குரூப்லயே முடுமாடு மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் அவ கூட சண்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாக்கி அவனையும் தாண்டி வந்து காகிமராக்கு எதிராக நிற்கும் போது காகிமரா அவளுக்கு உடலுக்குள்ள வேற ஏதோ வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. சமயத்துல மாக்கி வந்து உடல்நிலை சரியில்லாம திடீர்னு பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி மாக்கி வெட்டி போட்டுலாம் பாப்பாரு. ஆனா தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தரோட குரல் கேட்கும். யாருன்னா நம்ம ஹீரோ மாக்கி ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அங்க அவர் ரிக்கோ கூட சண்டை போட ஆரம்பிக்க அப்படின்ட்டு காகிமரா ஓடி வருவாரு. நம்ம ஹீரோ கொண்டுலாம் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட தடுத்த மாதிரி தான் இருக்கும். காகிமரோட ஃபேஸ்ல இருந்து லைட்டா ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோ அவரோட மண்டையில 2 ஸ்கிராச் மட்டும் போட்டிருக்காரு. கீழே விழுந்திருந்த மாக்கி கிட்ட அந்த அனாட்சிங்க இருந்து தான் அவங்க கிட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரா. அப்ப ஏதோ தண்ணி மாதிரி குடிச்சிட்டு சடனா மாக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். வந்து ஒரு மெடிசன் போல அவட்ட தண்ணியை கொடுத்தா வந்து குடிக்க மாட்டா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி அவளை குடிக்க வச்சிருப்பாரு. நீ எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து எல்லாம் அந்த பொண்ணுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. 2 மாஞ்ச மாக்கி ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பி விட்டுருப்பா. கிட்டே தான் ஹிக்கிரின்னு கீச்சு இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த சண்டையில கலந்துகிட்ட மாதிரி தெரியல. நான் மாஞ்சி ஹெல்ப் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடக்க முடியாம நடந்து போக இந்த 2 குழுவும் சண்டை போட தயாராயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு 3 கப்பல் வரத இந்த 2 குழுவும் பாக்குறாங்க. பார்த்து 2 சைடுமே ஆச்சரியப்படுறாங்க. காகிமரம் அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. கப்பலை யார் அனுப்பிவிட்டா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாரும் இங்க அம்பு மலை பொழிய தயாராயிட்டு இருக்க. இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க. பை.